நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்களையும், ஸோ இதில் என்ன அந்த செட்டிங் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே நேரத்தில் டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கீழே தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பேசிடலாம். வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் ஒரு புதிய அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்டேட்னு. எல்லோராலையும் எதிர்க்கப்பட்ட ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய ப்ரைவசிக்கே அவங்க வெயிட் வைக்கிற அளவுக்கு இந்த அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேருந்து சிக்னல், டெலகிராம் இந்த மாதிரி போகிறதுனால அது எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபட்டாஃபட் என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. நாங்கள் எடுத்துக்க இந்த முடிவை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. போகக்கூடியதை எப்படியாவது ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ண முடியும்ல அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. பட் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நம்ம வந்து சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக தேர்ந்தெடுத்து போகிறதுல எந்தவித தப்பும் இல்லையே. அதான் நிறைய பேர் சிக்னல், டெலகிராம் இந்த மாதிரி தளங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு ஸ்டோரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக உள்ளே போக வேண்டாம். மேட்ரு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். அதாவது டெலகிராமில் ஒரு புதிய அப்டேட். யாரெல்லாம் வாட்ஸ்அப்லேருந்து டெலகிராமுக்கு வராங்களோ அவங்களுக்காக இந்த புதிய வசதியை டெலகிராம் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நண்பர்களே, வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டெலகிராமில் அந்த புதிய செட்டிங்கை தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேருந்து யாரெல்லாம் டெலகிராமுக்கு போகிறீங்களோ அவங்களுக்காக இந்த செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நபரோட நீங்கள் ரொம்ப நாளாக சேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நபர் டெலகிராமில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை, அதாவது டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது டெலகிராமில், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அது இண்டிவிஜுவல் நபராக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களால் அதை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். எங்கே? டெலகிராமில் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டெலகிராம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வித்தவுட் வேஸ்டிங் டைம் டேரெக்டாக என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் சேட் பண்ண எல்லா விஷயங்களையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே டெலகிராமில் இவருடைய அக்கௌண்ட்டில் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். எப்படி இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். வித்தவுட் மீடியா, இன்க்ளூட் மீடியா. ஸோ வித்தவுட் மீடியாவே நம்ம எடுத்துக்கிடலாம். இன்க்ளூட் மீடியானா உங்களுக்கு அதில் வாய்ஸ் கால் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், இமேஜ் இருக்கும், வீடியோ இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணும்போது எடுக்கக்கூடிய டைம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவை சாட் ஹிஸ்ட்ரி மட்டும்தான். அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். எதில் இம்போர்ட் பண்ண போகிறோம்? டெலகிராமில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், வித்தவுட் மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபோனில் டெலகிராம் யூஸ் பண்ணுறதுனால அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமுக்கு உள்ளே வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் எந்த கான்டாக்ட்லேருந்து நான் வந்து அந்த எக்ஸ்போர்ட் ஃபைலை எடுத்தனோ நான் இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதே நபர் அக்கௌண்ட்டில் நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் சூஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபரை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட கீழே படித்து பாருங்கள். Do you want to import messages to the chat with நபர்? Messages will be imported into the current day but will also include their original timestamps. Both sides will see the messages. ஸோ இது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் சேட் முடிஞ்சுது. வித்தின் செகண்டில் முடிஞ்சுது, டன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டன்னை வந்து நீங்கள் டேப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்போட அந்த கான்டாக்டோட மொத்த சேட் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் டெலகிராமோட சேட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது சேம் நபரோட சேட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்க முடியும். சேட் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சேவ் ஸ்பேஸ் ஆன் யுவர் டிவைஸ் பை இம்போர்ட்டிங் மோர் சேட்ஸ் டு டெலகிராம். இந்த ப்ளூ பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டன்னு, அதை நீங்கள் டேப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த ப்ராசஸை. ஸோ நண்பர்களே, இதுதான் இந்த செட்டிங் தான். ஸோ தேவைப்படுறவங்க ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து
டெலகிராமுக்கு ஈஸியாக இம்போர்ட் பண்ணிட முடியும். அதாவது எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிட முடியும். சமல வாட்ஸ்அப்பில் யாருடைய சாட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து டெலகிராமோட சாட் ஹிஸ்ட்ரியில் ஷேர் பண்ணி நினைக்கிறீங்களோ ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். அது சிங்கிள் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி. நல்ல ஒரு அருமையான ஒரு புதிய விஷயத்தை டெலகிராம் அறிமுகப்படுத்தினாங்க, பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெலகிராமோட செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் வேண்டாம், அதோட ப்ரைவசி வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் டெலகிராமுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை பயனுள்ளதாக ஆக்குங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக், கவலை இல்லை.